போராட்டமாக தொடங்கி இன்று 9 மணிக்கு தொடங்கி மாலை 6:30 வரை தொடர்ச்சியாக இன்று மட்டுமல்லாத நீட் தேர்வை ரத்து செய்யும் வரை தொடர்ச்சியான போராட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று SFI, DYFI, பாலிமர் அமைப்பும் இளைஞர் அமைப்பும் இணைந்து மேற்கொள்ளப்படும் இந்த போராட்டத்தை பொன்னறிவால் பஜார்வால் மக்களே, வியாபார நண்பர்களே, பயணிகளே, பொதுமக்களே, உங்களின் கண் பார்வையில் நாங்கள் எப்படி தெரிகிறோம் என்றால், எங்களுக்கு என்னவோ டெல்லியில் சில மாணவர்கள் போராடுகிறார்கள். போராட்டத்துக்கு எதிரான அடக்குமுறைகள் தினந்தோறும் நடந்து இருக்கின்றன. இதற்கு எதிராக காவல்துறையும் துணை ராணுவ படமும் அதிகார வர்க்கங்களும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும் இந்த போக்குகளை கண்டித்தும் நீட் தேர்வால வருஷம் அதாவது எப்படி வருஷம் முழுக்க ஒரு மழைக்காலமோ கோடை காலமோ குளிர்காலமோ அந்த வரா மாதிரி இந்த மே ஜூன் ஜூலை செப்டம்பருக்குள்ள ஒரு இந்த நீட் தற்கொலை காலம் அப்படின்னு ஒரு வந்துங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி எப்படி மழைக்காலமோ வெயில் காலமோ குளிர்காலமோ வரா மாதிரி மாணவர்கள் நீட் எக்ஸாமுக்கு பயந்து நீட் தற்கொலை காலம் ஒன்று வருது. இதனால மாணவர்களுக்கு எவ்வளோ பாதிப்பு, சமூகத்திலையும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கி இருக்கிற மாணவர்கள் யாராவது நீட் தேர்வை பாஸ் பண்ணி உள்ள போக முடியுதா? கடந்த 10 வருஷத்துக்குள்ள அந்த டேட்டாஸ் எடுத்து பாருங்க. பொருளாதார ரீதியாக இதே இந்த எக்ஸாம்பிள் எங்க வீட்டில் ஏற்றுவாங்க. எங்க சித்தப்பா ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட், அதாவது காவல்துறையில் இருக்காது வச்சுக்கோங்க. அவங்க மகள் சிபிஎஸ்சியில் படிக்கிறாங்க. அவங்க சிபிஎஸ்சியில் படிக்கக்கூடிய அவங்க ஒரு வருஷமா சிபிஎஸ்சி அந்த தேர்வுக்காக, அந்த எக்ஸாமுக்காக, பப்ளிக் எக்ஸாமுக்காக படித்து ஒரு வருஷமா அவங்க எவ்வளோ எஃபெக்ட் பண்ணணும், ஃபிசிக்ஸ் வேலை, அந்த வேலை, இந்த வேலை, இந்த வராண்டா ரேஸ் அதெல்லாம் அவங்க அவங்க கல்லூரிகளை செஞ்சு அதில் படிச்சும் கூட அவங்க இப்போ நடந்த இந்த நீட் தேர்வு, இந்த லீக்குக்கு முன்னாடி, இந்த கொஸ்டின் பேப்பர் நீட் தேர்வு லீக்குக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம், அந்த எக்ஸாமில் அருமையாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த கொஸ்டின் பேப்பர் லீக்கு காரணமாக மறுபடியும் ரீ எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னு சொன்னதுனால மிகவும் வேதனைக்கு உள்ளாகப்பட்டாங்க. எதனாலன்னா போன முறை அவங்க ஏதோ கஷ்டப்பட்டு படிச்சதுனால கொஞ்சம் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்திருக்காங்க எக்ஸாமில். ஆனால் இந்த முறை கொஸ்டின் பேப்பர் அவ்வளோ டஃப்புங்க. நீட் பேப்பரை, அதாவது இப்போ மாணவர்கள் கண்பார்வையில் இந்த எக்ஸாமை பார்த்து நாங்கள் எப்படி அணுக முடியும்? அதை வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடுகிற மாணவர்கள் உலகத்தோட தலை சிறந்த மருத்துவர்களோட உருவாக்க வர தேசம் நீட் பேப்பர், இப்போ நீட் எக்ஸாமுக்கான பேப்பர் லீக் ஆக விடுது அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற தேர்தல், சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இது எப்படி முறையான ஒரு தேர்தலாக இருக்க முடியும்? எக்ஸாம் பேப்பரே லீக் ஆக விடுறாங்க. தேர்தல் மட்டும் எப்படி நாங்கள் ஓட்டு போட்டு, அப்போ நீங்கள் இருக்கிறவங்க இங்கே அப்போ அதிகாரத்தில் இருக்கிறவங்கன்னா நாங்கள் ஓட்டு போட்டு நாங்கள் உண்மையாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது தான் அதிகாரத்தில் தான் நினைக்கிறீங்களா? இந்த கேள்வி மாணவர்களுடைய இளைஞர்களையும் வருதா? இதன் அடிப்படையில் இந்த பிரச்சனைகளுக்காக, சமூக பிரச்சனைகளுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்தோம். அதாவது அவங்க வேலைக்கு ஆயிரத்து இந்த எங்களுக்கும் வேலையெல்லாம் இருக்குதுங்க. நாட்டின் பிரச்சனைகளுக்காகவும் முறைகேடுகளுக்காகவும் உணர்ச்சி பொங்க எழுந்துதான் வாலண்டியர்ஸா இந்த மாதிரி இயக்கங்களை நடத்திட்டு இருக்கோம். DYFI, SFI உட்பட இடதுசாரி இயக்கங்கள் எல்லாமே. அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட மாணவர்கள் இளைஞர்களையும் ஒருத்தர் என்ன சொல்றாரு, உச்சநீதிமன்ற நீதிபதி அட்டைப்பூச்சிய, கருப்பாம்பூச்சிய, ஒட்டுணிங்க, சமூகத்தில் பரவி இருக்கிற ஒட்டுணிகளா இருக்கிறாங்க. இந்த அணுகுமுறை எப்படி இருக்கு? இது ஜனநாயக நாடு தானா? எங்களுக்கான மாணவர்களுக்கான இளைஞர்களுக்கான ஒரு சிறந்த ஆட்சி தான் இங்கே நடக்குதா அப்படின்ற கேள்வி எங்களுக்குள்ள வருதா இல்லையா? அது மட்டும் இல்லாதங்க, அவரு ஒரு பக்கம் இருக்கட்டும். இவரு என்ன சொல்றாரு,
இன்னும் இப்போ பதவி வெளியிட்டாரு. ஓகே, தொடர்ச்சியா பல மாணவர்கள் இளைஞர்களை ரத்தம் பேர் சிந்தி டெல்லியில் ஜந்தர் மந்தர்ல எவ்வளோ போராட்டம் அடக்குமுறை எவ்வளோ பசங்க கால்கள் முடிவு ஜந்தர் மந்தர்ல தமிழ்நாட்டில் கோவையில் கோயம்புத்தூர்ல புதுக்கோட்டையில் சென்னை உட்பட திருவள்ளூர்ல எத்தனை போராட்டத்துக்கான அடக்குமுறை நீங்க மேற்கொள்ளுவீங்க? ஏதோ போராட்டம் தான் நேருங்க. மத்திய அரசுக்கு போராட்டத்தை பத்தி என்ன தெரியுமா? இல்ல மாநில அரசுக்கு தான் எதனா போராட்டத்தை பத்தி என்ன தெரியுமா? விடுதலை போராட்டத்துக்கு தப்பி பங்கேற்றா கூட மறுப்பு கருத்தை எழுதி கொடுத்துட்டு வராரு சவால்கள் அவங்களோட வாரிசான RSS சம்பதிவாச கும்பலுக்கு எப்படி தெரியும் போராட்டம் தான் நேருங்க. முதல்ல வெள்ளையார காலத்திலிருந்து இன்று வரையும் போராட்டம் உரிமைகளுக்காகவும் புரட்சிகளாக தான் நடத்தப்படுது. அப்படி போராடி சுதந்திரமா ஜனநாயக முறையும் சமத்துவ முறையும் மசால்பற்ற முறையும் நாங்கள் கொண்டு வருவோம். நீங்க அரசியல் புரிதலற்ற மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணுவீங்க? போராட்டம் அடக்குவீங்க. மாணவர்களுக்கு உரிமை ரீதியான போராட்டங்கள் அடக்குவீங்க. இளைஞர்களுக்கு வேலை இல்லைன்னா ஒரே காரியம் போராட்டம், அந்த போராட்டத்தையும் அடக்குறீங்க. இதெல்லாம் என்ன முறை? இது ஜனநாயக நாடு தானா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த போராட்டம் இதெல்லாம் கண்டிச்சு ஆட்சிக்கு ஒருத்தர் அவரு நான் முறையா என்ன பண்ணணும்? போன ஆட்சியில இந்த மும்மொழி கல்வி கொள்கைத்தோழர் அவர் வந்தப்ப அவரு நாங்க திமுக ஆதரவா பேசுறோமோ இல்ல டிவிக்கு ஆதரவா பேசுறோமோ என்னைக்காதீங்க. போன ஆட்சியில இந்த மும்மொழி கொள்கையை அமல்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு மசோதா கொண்டு வந்தாங்க தோழர். அந்த மசோதாவை அப்போ முன்னைய முதல்வர் என்ன பண்ணாரு? இதே தீகா அலுவலகத்துக்கு வந்து அந்த மசோதாவை எரிச்சாரு. அப்படியே இல்லையா? அப்ப அவர் முன்னெடுத்தாங்க. நீட் தேர்வை கொள்கை ரீதியாகவும் எதுக்கிறீங்க, இல்லை எல்லா ரீதியாகவும் எதுக்கிறீங்க. நீங்க என்ன பண்ணணும்? அப்போ வாய் மூடியோ கிடைப்பீங்களா? வாயத்தொடங்க செய்யணும்னு கேட்டா இப்படிதானே அவங்க ரியாக்ஷன் இருக்கும். இப்படி சட்டமன்றத்தில் இப்படி பண்றீங்க. மாணவர்களை இளைஞர்களை ரோட்ல இறங்கி போராட்டுறாங்க. உங்க அடக்குமுறை எத்தனை காவல்துறையை வச்சு அடக்குவீங்களா? ஏங்க போராட்டத்துக்கு ஒரு இடம் கொடுங்க. போராட்டத்துக்கு சமூக சட்ட ரீதியான எல்லா உரிமைகளையும் நாங்கள் பெற்றிருக்கிறோம். அரசியலமைப்பு சட்ட ரீதியாகவும் சரி, இல்லை அரசியலமைப்பு முன்னுரிமை சட்ட ரீதியாகவும் சரி, எல்லாம் போராடுவதற்கான எங்கள் உரிமையும் இல்லை எங்களுக்கு லாப நோக்கமோ அது எப்பேற்பட்ட விஷயம். நாங்கள் போராடுறதுக்கான எல்லா உரிமையும் இந்த அரசியலமைப்பு எங்களுக்கு வந்துருக்கு. அது ரீதியாக கூட நாங்கள் போராடக்கூடாதுன்னா அதுனா அதாவது ஒரு நிர்வாக இடத்துல நிர்வாகத்தை சரியாக நடத்த முடியல அப்படின்றவரை பதவி விலக வைக்கணும் அப்படின்றதுக்காக எத்தனை மாணவர்கள் இளைஞர்கள் ரத்தத்தை வேண்டி இருக்குது. இத்தனை போராட்டங்களை நடத்தி தான் நாங்கள் வெற்றி பெறணுமா? இந்த போராட்டத்தில் வெற்றி இவ்வளவுதானா? அந்த மாதிரி இது உச்சநீதிமன்ற நீதிபதி அப்படி சொல்றாரு, ஒன்றிய கல்வி அமைச்சர் அப்படி சொல்றாரு தர்மேந்திர பிரதானி. இதெல்லாம் கண்டிச்சு எங்களால எப்படி வீட்டில் அமைதியாக உட்கார முடியும்? கண்டிக்காத. அது மட்டும் இல்லாத பொதுமக்களுக்கு போராட்டங்கள் பார்த்தீங்கன்னா புரிதல் ஏற்படணும். நாங்கள் ஏதோ பசங்க ஸ்கூலுக்கு போறாங்க, அவர் வேலைக்கு போறாரு, அவரு கவர்மெண்ட் சர்வெண்ட் உட்பட இங்க உட்காந்துட்டு இருக்கோம். எதுக்காக? சமூகத்தில் நடக்கிற அநீதிகளுக்காகவும் சமூகத்தில் நடக்கிற முறைகளுக்காகவும். ஏன்னா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எப்படிங்க நிம்மதியாக எங்களால் தூங்க முடியுது? இல்ல பொதுவாக கேட்க எப்படிதான் எல்லாராலும் தூங்க முடியுது? நைட்டு 2 மணி வரையும் எனக்கு தூக்கம் இல்லைங்க. நாடா பண்ண போற ஜந்தர் மந்தர்லாம் அப்படி அடி வாங்குறாங்க. பசங்க போட்டு அப்படி தீவிரவாதி அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. காவல்துறையா இல்ல அது எப்படிதான் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்களா? இதெல்லாம் கண்டிச்சுதான் டிஒய்ஃபையும்
தொடர்ச்சியா ஆரம்ப காலம் முதல்ல 1980 சமூகத்தில் நடக்கும், இந்திய தேசியத்தில் நடக்கும் சரி, மாநிலங்கள் அந்தந்த மாநிலங்களில் நடக்கிற சரி, சமூக முறைகேடுகளுக்கு எதிராக தொடர்ச்சியான குரல்களை எழுப்பிட்டு வரும். அது மட்டும் இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு கவிதை ஒன்று சொல்றேன். இந்த நீட் தேர்வை பற்றி தான். வருடம் வருகிறது நீட் தற்கொலை காலம். இவற்றை கண்டித்து இவன் திரையரங்களை ஆட்டப்பாட்டு அவலம். மாணவர்கள் இளைஞர்களும் பீதியின் ஜன போராட்டம். காவல்துறை எடுக்கிறது தடியடி ஆட்டம். வாய்மொழியே கிடைக்கிறது மத்திய மாநில சிம்மாசனம். வாய்மொழியே கிடைக்கிறது மத்திய மாநில சிம்மாசனம். மாணவர்களின் உயிரிழப்புகளுக்கு சாதாரணம். தொடரட்டுமே இந்நிலை என்றென்றும். தொடரட்டுமே இந்நிலை என்றென்றும். தொடரட்டுமே இந்நிலை என்றென்றும். நாங்கள் வென்றிருப்போம் ஒரு நாள் பொது உடைமை. அன்று நிற்குமே மாபெரும் புரட்சி. அப்போதுதான் தெரிய வரும் மாற்றத்தின் ஆட்சி. இது நிறைய யோசிச்சு வச்சிருந்தேன். இப்ப பேசுறதுனால அது கண்டினியூஸா சொல்ல முடியல. அதுக்கப்புறமா கூட இது என்ன மாதிரியான முறையை பின்பற்றுறாங்கன்னே தெரியலங்க. ஒரு நிர்வாக சீர்கேடு தான் மாணவர்கள் கேள்வி கேட்கிறாங்க. கேள்வி கேட்க கூடாது, எங்க கருத்து தெரிவிக்க கூடாது. இதுதான் ஜனநாயக நாடா இல்ல பாசிச நாடா? ஒருத்தர் நாள் பாசிச பாயசமா பேசிட்டு வாய முடியே இருக்காரு, வாயவே திறக்க மாட்டாரு. அதிகாரம் அதுதாங்க மக்களுக்கான உரிமைகளும் குரல்களும் போலி வாக்குறுதிகளும் அதிகாரங்களை கைப்பற்ற வரைக்குமா? அதிகாரங்களை கைப்பற்ற வரைக்கும் தான் தவிர அதிகாரத்தை கைப்பற்றி மக்களுக்கான ஆதரவான எந்த செயல்பாடுகளையும் இவங்க ஈடுபடுத்தே கிடையாது. இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா உட்கார்ந்து இருக்கணுமா? நாங்க இப்ப ஜந்தர் மந்தர்ல இந்த சிஜேபி ஆதரவுக்காக டிஒஎஃப்ஐயோ எஸ்எஃப்ஐயோ இல்லை மற்ற இடதுசாரி அமைப்புகளோ ஆதரவு தெரிவிக்கலன்னா இந்த இதுவை கூட ஏற்றிருக்க மாட்டாங்களா? கொஸ்டின் பேப்பர் லீக்குக்காக அவர் பொறுப்பேற்று இருந்திருப்பாரா? இதே மாதிரி உடனே சீர்கேடு நடக்கும். அதெல்லாம் நாங்கள் தொடர்ச்சியா வேடிக்கை பார்த்துனே போனோமா? இதெல்லாம் எப்படி இருக்கு என்று சொல்லி இது முதல் கட்ட வெற்றி மட்டுமே தவிர நம் பயணம் இன்னும் முடியவில்லை. நீட் தேர்வை மாணவர்கள் மருத்துவ படிப்புக்கு எதிராக மாணவர்களை வஞ்சிக்கும் இந்த நீட் தேர்வு ஒழியும் வரை எங்கள் போராட்டம் தொடரும் என்று சொல்லி நன்றி கூறி வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.